ஹலோ 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 வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இது ஃபெதர்ஸ் எஜுகேஷன் கோச்சிங் ஃபார் நீட் அண்ட் ஐடிஜேஇ. எப்படி உங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் போயிட்டுருக்கு? நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஹார்ட் ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு எஃபோர்ட்ஸ் போட்டு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வீணாகாது. நம்பிக்கையோடைய வேலை செய்யுங்க. சரி, இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் எல்லாத்துக்கும் ப்ரெசண்ட் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட் சைட்லேருந்து ஒரு பிக்கஸ்ட் மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த மாடல் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், அதனோட பலன் என்ன அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில் வந்து உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாடல் எக்ஸாம் வந்து ஃபார் நீட் அண்ட் ஐடிஜி ஸ்டூடெண்ட்ஸு 2025 எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எதுக்கு சார் இந்த மாடல் எக்ஸாம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் திஸ் இஸ் ஃபார் மெயின்லி நீட் 2025 எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ஆல்சோ ஜேஇ மெயின்ஸ் டார்கெட் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது எழுதுறதுனால உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் எல்லாமே நேஷனில் பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னால ப்ரிப்பேர் பண்ண கொஷின் பேப்பர். ஸோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வந்து இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் என்ன அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் கொஷின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெயின் அஜெண்டாவோட இந்த பேப்பரை செட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, லாஸ்ட் இயர் எலெக்ஷன் இருந்ததுனால கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக என்டிஏ கொடுத்துருந்தாங்க, என்டிஏ வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் அதோட ஹார்ட்னஸ், அதாவது அதோட டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பேஸ் பண்ணி இந்த மாடல் எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், மிஸ் பண்ணாதீங்க. சரி, ஓகே. இப்போ அப்படின்னா என்ன, எதுக்காகன்னு பார்த்தாச்சு. ஒய் இட் இஸ் நெசசரி, இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எதுக்கு எழுதணும்? நீட் 2025 குட் பி எஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். நல்ல மைண்டில் எடுத்துக்குங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் இருக்குது, 2 அட்டெம்ப்ட் இருக்குது. ஆனால் நீட்டு வந்து இது வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு வரல. ஸோ நீங்கள் ஒருவேளை அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்காக. நீங்கள் ஒரு ஃபுல் போர்ஷனை நான் முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணணும் சார், நான் வந்து டிசம்பர் ஜான் டைம்லேயே இந்த ஃபுல் போர்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பெஸ்ட்டாக அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸு மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணி ஜான் ஃபெப்லாம் வந்து நல்லா இன்னும் பெட்டராக ரிவிஷன் பண்ணி இன்னும் பெட்டரான அவுட்புட் வந்து நான் கொடுத்துட்டு மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் சீக்கிரமாகவே கிடைக்குது இந்த மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீ கொஷின் பேங்க் வந்து எங்களோட இன்ஸ்டியூட் சைட்லேருந்து கொடுக்குறோம். இந்த கொஷின் பேப்பர் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போர்டு எக்ஸாமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஷின் பேங்க் வந்து நாங்கள் தரோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். சரி, எங்கே சார் இது நடக்குது? ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அண்டு இது எப்படி சார் நடக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த தேதியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டேட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25 ஜான் 1 வரைக்கும். எந்த டைமில் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி 3 hours. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு 3 மணி நேரம் எடுத்து இந்த எக்ஸாமை எழுதலாம். அந்த 3 hours டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு டைம் தான் ஒரு ஸ்டூடெண்ட் எழுத முடியும். அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஆன்லைனாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த பர்டிகுலர் லாகின் பண்ணிங்கன்னா இட் வில் கெட் லாக்டு. அந்த 3 hours தான் இந்த எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஷின், ஹவு யூ ஆர் கோயிங் டு டேக் இட் அப். உங்களோட சாய்ஸ். நீங்கள் இந்த எக்ஸாமை எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் குட் பி ஆன்லைன் அண்ட் ஆல்சோ இட் குட் பி ஆஃப்லைன். ஆஃப்லைனில் எகெயின் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த எக்ஸாம் எழுதலாம், பென் அண்ட் பேப்பர். ஆஃப்லைன் மோடு நீங்கள் வீட்டிலேருந்தே எழுதலாம். அதே மட்டும் இல்லாமல் கோச்சிங் இன்ஸ்டியூட், நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எழுதலாம். நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கு. நாமக்கல் லோக்கலேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதலாம். இல்லை வெளியே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனாக எழுதணும், கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதுனாலும் ஆல்வேஸ் வெல்கம். திஸ் எக்ஸாம்ஸ் ஆர் என்டையர்லி ஃப்ரீ. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, எக்ஸாம் எழுதுறது ஃப்ரீ. இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும், ஹவு டு டேக் அப் திஸ் எக்ஸாம், ஹவு டு
get myself registered to this exam அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, now இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு முன்னாடி, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களோட இன்ஸ்டியூட் டாப்பர்ஸ் இவங்க. ஸோ வி ஹவ் given 705 ஸ்டேட் மார்க் அண்ட் ஷி இஸ் கீதாஞ்சலி. அவங்க வந்து இப்போ எய்ம்ஸ் ராய்ப்பூரில் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ், தெர் ஆர் 9 more students who are toppers. இது வந்து எம்பிபிஎஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு நம்மளோட ஃபெதர்ஸில் படிச்சுட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக எம்பிபிஎஸ் காலேஜில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் வி ஆர் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் தெம். 691 அரவிந்த், 686, 685, 690, 659, 649, 648, 648, 645, ஃபைசல், சந்தீப், ஸ்ரீநிதி, அர்ஜுன், பவரத்திக், நர்மதா, தரண்யா, அபிநந்தன் அண்ட் அரவிந்த். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் நேஷன்ஸில் பெஸ்ட் காலேஜில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தரண்யா வந்து சிஎம்சி வெல்லூர், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். அரவிந்த் அண்ட் அபிநந்தன் ஜிப்மரில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்மளோட ஃபெதர் ஸ்டூடெண்ட்ஸு. வி ஹவ் கிவன் அ பெஸ்ட் ரிசல்ட் இன் த ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஐஐடி ஜேஇக்கும் 99.9% வந்து கொடுத்துருக்கோம். ஸோ த பெஸ்ட் ரிசல்ட் அகெயின் இன் த ஸ்டேட் டாப்பர். ஜேஇ மெயின்ஸ் எழுதிட்டு என்ஐடி, ஐஐடி, விஐடி, எஸ்ஆர்எம், அபிர்த் அந்த மாதிரி காலேஜஸில் ஜேஇ மெயின்ஸ் மார்க்கு ஆல்மோஸ்ட் 110 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நாங்கள் அமைச்சிருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலியமாக நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இத்தனை காலேஜஸ்க்கு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. அரௌண்ட் 110 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஃபெதர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை உருவாகியிருக்கு. ஸோ நாங்கள் உருவாக்கின இந்த மருத்துவர்கள் எல்லாருமே கடந்த 10-12 வருஷமாக நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு போன குழந்தைகள். ஸோ அவங்க எல்லாருமே இப்போது சில பேர் முடிச்சுட்டு இப்போ எம்டி படிச்சுட்டு இருக்காங்க, சில பேர் வந்து ஃபைனல் இயரில் இருக்காங்க. ஸோ எங்களோட டாப் ஸ்கோர் உங்களுக்கு தெரியும். அண்ட் திஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ஃபெதர்ஸ். இப்போ எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கெட் இன் டு த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மில் ஒரு ஜஸ்ட் 1 minute தான் இட் வில் டேக் டு ஃபில் அப் த ஃபார்ம். உங்களோட நேம் அண்ட் ஆல்சோ நீங்கள் எந்த மோடில் எடுக்கிறீங்க, உங்களோட அட்ரஸ் என்ன, நீங்கள் அட்ரஸ் அங்கே ஃபில் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு கொஷின் பேப்பரை வீட்டுக்கு கொரியர் பண்ண முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டாக எவ்வளோ எனர்ஜி போட்டு படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு படிங்க இந்த எக்ஸாமை மைண்டில் வச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த எக்ஸாமில் வரக்கூடிய டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் திஸ் எக்ஸாம். அண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டன் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களோட குழந்தைங்களை அட்டன் பண்ண சொல்லுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அவங்களுக்காக. உங்களோட நெய்பர்ஸ் யாராவது 12th படிச்சுட்டு இருந்தாலோ இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண சொல்லி அவங்களுக்கான பெனிஃபிட்ஸு கொஷின் பேங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் வீட்டுக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டு எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ டோன்ட் மிஸ் இட். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ஃபெதர்ஸ் எஜுகேஷன், நீட், ஜேஇ கோச்சிங். தேங்க்யூ.